முல்லை பெரியாறு அணையில் நடுவண் கண்காணிப்பு குழுவினர் ஆய்வுப் பணியை தொடங்கியுள்ளனர். தமிழகத்தில் தேனி, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் நீராதாரமாக விளங்கும் முல்லை பெரியாறு அணையை கண்காணித்து பராமரிக்கும் பணியை ஐவர் குழுவினர் மேற்கொண்டு வருகின்றனர். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 118.85 அடியாக உள்ள நிலையில் அணையை ஆய்வு செய்வதற்காக நடுவண் நீர்வள ஆணைய பொறியாளர் ராகேஷ் தலைமையிலான குழுவினர் இன்று அதிகாலை புறப்பட்டுச் சென்றனர். இக்குழுவில் தமிழகத்தின் சார்பில் நீர்வளத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் சந்தீப் சக்சேனா, காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியம் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். கேரள மாநிலம் தேக்கடி படகு துறையிலிருந்து முல்லை பெரியாறு அணை பகுதிக்கு படகு மூலம் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டனர். முல்லை பெரியாறு அணையின் முதன்மை பகுதி, பேபி அணை, கதவணை பகுதி ஆகியவற்றை நடுவண் குழுவினர் ஆய்வு செய்ய உள்ளனர். பருவநிலை மாற்றம் காரணமாக அணையில் செய்ய வேண்டிய பராமரிப்பு பணிகள் குறித்து அவர்கள் ஆலோசிக்க திட்டமிட்டுள்ளனர். மதகுகளை இயக்கி அணையின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்யும் நடுவண் குழுவினர் 2 நாள் ஆலோசனைக்கு பின்னர் அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளனர்.